மாத வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மை. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய ஜனம், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவன், பரிசுத்த வேதாகமத்தை கைக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன், அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். He should have rest in his soul. எப்படி நம்ம மாம்சத்துக்கு ராத்திரி தூக்கம் இல்லாட்டினா அடுத்த நாள் காலையில் எப்படிங்க இருக்கும்? யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் தான் அனுபவிச்சிருக்கார், மீதெல்லாம் அதை அனுபவிக்கல. 2 மீதெல்லாம் அது தெரியாது. ஒரு ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருங்க, அதே மாதிரி ஒரு பகல் முழுவதும் முழிச்சிருங்க. சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா குடிகார மாதிரி ஆகிடுவான், தெரியுமா? தலை வலிக்குது, என்னமெல்லாம் பண்ணுவேன், என்னன்னே சொல்ல தெரியாது. பல முறை அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியாது. தலை வலிக்கும், தள்ளும், மயக்கம் வரும், படுக்கலான்னு தோணும், என்னவெல்லாம் பண்ணும். பசி எடுக்காது, இடுப்பு வலிக்கும், முட்டு வலிக்கும். We cannot explain. There is no treatment for this. இதுக்கு ஒரு டாக்டர் போய், டாக்டர் நான் போய் இப்படிலாம் இருக்கு டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஊசி போடுங்க, சொல்ல முடியுமா? The reason, இந்த சரீரத்திற்கு நீ என்ன பண்ணல? ஓய்வை கொடுக்கல, ரெஸ்ட் கொடுக்கல. இந்த சரீரம் அப்படியே அவனை அலக்கழிக்குது, என்னமெல்லாம் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் டீச் பண்ணிட்டு இருந்த பொழுது, அந்த மெடிக்கல் காலேஜுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் என்கிட்ட உட்காந்து சொன்னார், பாஸ்டர், do you know one thing? என்னன்னு, our students are here without sleep for 2 nights. 2 ராத்திரி இந்த பிள்ளைங்க தூங்கலை. நான் சொன்னேன், என்ன, வாட்ஸ் தட், என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், as a doctor we train a student to have a sleepless nights so that they may practice better. 2 ராத்திரி தூக்கம் கிடையாது. இன்னும் ரூம்க்கு யாரும் போகல. இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு, இந்த ஆராதனை முடிச்சுட்டு, after the lunch they'll go for rest. Again they have to come for the duty night 10 o'clock. நாங்கள் காலையில் 11 மணிக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். 1 மணிக்கு இந்த ஆராதனை முடிக்கணும். 2 மணிக்கு ரூம் போயிடுவாங்க, 2:30க்கு போயிடுவாங்க, ரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மைண்டில் இனிமேல் தான் நான் சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எல்லோரும் என்ன செஞ்சிடணும்? அவுட் பேஷண்ட்டுக்கு வந்துடணும். We'll split. We practicing them. As a doctors they had to get trained while they were students. இது ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க ஆரம்பிச்சிரோம் பாஸ்டர். If you want to be a success, நல்ல ஒரு டாக்டர் சக்சஸா இருக்கணும்னா he should not prefer to take rest. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் மாம்சத்தை குறித்து இயேசு சொல்ல, ஆண்டவர் உன் ஆத்மாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆத்மா இளைப்பாறி கொண்டிருக்க வேண்டும். இளைப்பாறுதல் என்பது தேவன் தமது ஜனங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னைக்கு தூக்க மாத்திரையை போட்டாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். தூக்க மாத்திரை போலன்னா தூக்கம் வராது. கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதுதான் பாஸ்டர் நாங்கள் சபையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன அருமை!
ஏன் சொல்லுவாங்க, உக்காந்தா தூங்கிடுவேன் பாஸ்டர். நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க, நான் தூங்குறேன். ரொம்ப நல்ல மக்கள், தூங்கி கொண்டே இருங்க. தூங்குறவர்கள் சரீரத்துக்கு தான் ஒரு இளைப்பாறுதல் வழிய ஆத்துமாக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எப்போ திரும்ப வரும்? இந்த ஆத்மா நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அந்த ஆத்மா எப்போ உணரணும் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, புகழ ஆரம்பிங்க. டேவா நைட்டா, வட பக்கம் உட்காந்துருக்கானா, தென் திசை உட்காந்துருக்கானா, யார் உட்காந்துருக்கா தெரியவே தெரியாது. யூ வில் பி ஆப்சண்ட். ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு மனிதனை நான் ரட்சிப்பில் நடத்தினேன். என்னுடைய மாதாவரம் மூலக்கடை யூனிட் உடைய 2வது யூனிட்டில் அவர் ஒரு ஹவாய் ஸ்லீப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சகோதரன். அவர் ஒரு மாத்தமா கிறிஸ்டினை சேர்ந்தவர். இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனில் நாங்கள் இந்த எல்லா இண்டஸ்ட்ரி ஒன்றா சேருமா அவர் வர்றதுக்கு. அப்போது நான் அவரை குறித்து சுவிசேஷன் சொல்லுவேன். பிரதர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன காட்டிலும் ஹைட்டாக இருப்பார். சுவிசேஷன் சொல்லிடுவேன், போயிட்டே இருப்பார். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் மீட்டிங் நடக்கும்போது மாதத்துக்கு ஒரு மாதிரி நடக்கும், என்கிட்ட தான் வந்து உட்காருவார். பிஸ்னஸ் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லணும், சுவிசேஷன் சொல்லுவேன். அவர் கேட்டு போயிட்டே இருப்பார். பார்ப்போம் சார், ஓகே சார், ரைட் சார், போயிடுவார். 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நான் சர்ச்சு கட்டல, இப்போ வீட்டில் உட்காந்துருக்குறேன். காலையில் இந்த மனுஷன் கேட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. என்னடா அது, இங்கே நான் நிற்கிறாரு. பிரதர் வாங்க வாங்க வாங்க. பார்த்தா ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஒயிட் ஷர்ட் போட்டு கையில் ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு, சின்ன பைபிள், இந்த சிலோன் பைபிள்னு சொல்லுவாங்களே, சின்ன பைபிள் வச்சுட்டு பிரைஸ் அவர் உள்ளே வரலாமான்னாரு. பிரதர் என்னது இது என்ன? ஓ பாஸ்டர், அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லி உள்ளே வந்தார். வந்து உட்காந்து சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் இப்போ என்ன ஊழியக்காரனாக வச்சுருக்கிறாரு. எனக்கு தூக்கி வரப்பா. பிரதர் என்னாச்சு? ஐயோ பாஸ்டர், 10 நாளாக ஆண்டவர் உங்களை போய் பார்க்க சொல்கிறார். போ விக்டரை போய் பார், விக்டரை போய் பார், போ 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 போ. உங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனேன், செக்யூரிட்டியை கேட்டேன், அவ்வளோ இப்போ சார் இப்போ வர்றதில்லை, அவர் சர்ச் வேலைக்கு போயிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒருத்தரும் உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுக்கல, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கல, உங்கள் மொபைல் நம்பரும் கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ ஏழிச்சு டீச்சர்ஸ் காலனிக்கு போ. டீச்சர்ஸ் காலனி அது எங்கே இருக்கு ஆண்டவரே? போ, நீ டீச்சர்ஸ் காலனிக்கு போ. கேட்டு வந்துட்டார். இங்கே வந்தவொடனே எங்கள் ஆல்ஃபா மெடிக்கல்ஸில் போய் கேட்டிருக்காரு, விக்டர் சார் வீடு எதுன்னு. நேராக கொண்டு வந்து காட்டி விட்டான். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் இப்படி இப்படி ஊழியம் செய்யணும் பாஸ்டர்னு. அதில் ஒன்று, ஆவி மனுஷனுக்குள்ளே நமக்குள்ளே ஆவி இருக்குல்ல, இந்த ஆவியில் ஒரு இடத்துக்கு போகிறது. சரீரம் இங்கே இருக்கும், ஆனால் ஆவி என்ன செய்யும்? போகும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாஸ்டர்னார். ரைட், ஊழியத்துக்கு வந்து புதுசாச்சே, இங்கே தான் இருப்பேன். சரீரம் இங்கே இருக்கும், ஆவி மாத்திரம் போகும். அது மகிழ்ந்து களி கூறின எப்பா, அங்கே ஆவியில் போய் அங்கே என்ன நடக்குது, ஏது பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படி இருக்கு, அது இதுன்னு எல்லாம் தெரியும், எல்லாம் க்ளீனாக தெரியும். அந்த டைம் முடிஞ்சோடனே இந்த ஆவி திரும்பி எனக்கு எங்கே வந்துடும்? சரீரத்துக்குள்ளே வந்துடும். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதே ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இப்படின்னு அடா ஒரு ஒரு தூத்துக்குடி பாஷைன்னு சொன்னார், அறிவு கட்டவனே, அது செஞ்சால் செத்து போயிடுவாடா நீ. இந்த ஆவி போயிடுச்சுனா திரும்பி வராதுடா சில நேரத்தில். அது மாதிரி நான் 2 தடவை செத்து பொழைச்சிருக்கேன்னாரு. ஐயோ அதெல்லாம் பண்ணாத பண்ணாத பண்ணாத. ஊழியத்துக்கு வந்த புதுசு, எங்கே போய் கூட்டத்தில் நின்றுனாலும் பயங்கரமான அற்புதம் நடக்கும். எங்கள் குணாங்கிட்ட உட்காந்துருக்க ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், ஆவியில் போகிறேன். போனால் ஓலா கூட்டையிலேருந்து மேலே போகிறோம், ஒரு கத்தி என்னை தடுக்குது. இருந்ததா? எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனதும் கிடையாது, அந்த வீடு ஏரியா குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது.
போறான், கத்தி இருக்குது, ஆவியில போறேன் நான். நடந்தது என்ன? எவ்வளவு பெரிய கத்தி! ஒருத்தனை வெட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க கத்தி. ஏற்கனவே அது ஒரு 10 நாளைக்கு முன்னால் அந்த கத்திக்கு வேலை வந்து வெட்டாம, இவன் வெட்டாம இன்னொரு டீம் போய் வெட்டிட்டு வந்துட்டானுங்க. அதையும் ஆவியில பார்க்குறேன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கத்தி என்ன பண்ணு, நீங்கள் உடைக்கக்கூடாது, சுற்றிலும் கிரைண்ட் பண்ணி கொண்டு வாங்க. இது யார் போனது? காமலை போய் எல்லாம் கிரைண்ட் பண்ணி கொண்டாந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுன்னு 10 நிமிஷம் இருக்கு. பாசார் சீக்கிரம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்க்குறான். எங்கே போனாலும் அற்புதம் நடக்குங்க. ஒரு அம்மாவுக்கு 17 வருஷம் குழந்தை இல்லை, ஆவியில் போகிறேன். ஆவியில் போனால் கற்பத்தில் உள்ள ஒரு பேய் உக்காந்துக்குது. இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளோ பேர் சொன்னாங்க, இது மாதிரி பண்ணாதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கொண்டிருந்த பொழுது, நான் சீக்கிரம் 2008 நினைக்கிறேன், இல்லை இங்கே சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் ஹாலில் உட்காந்து ஆவியில் போயிட்டேன். உயிர் வரல, ஆவி திருப்பி வரல, டெட் பாடியாக இருக்குது. அன்னைக்கு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண சிஸ்டர் ஹெப்சி நர்ஸாக இருந்தாங்க. சொல்லிட்டாங்க, ஆன்டி அங்கிள் இறந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஐ பால் மூவ்மெண்ட் இல்லை, பாடி சில்லுன்னு ஆகி போயிடுச்சு, ஹார்ட் பீட் நின்று போயிடுச்சு, டெட் பாடியாக இருக்கு. அன்னைக்கு சகோதரிகள் எல்லாரும் ஜெபித்தார்கள், கதறினாங்க. அன்னைக்கு யாரெல்லாம் எந்த சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க, கொஞ்சம் கை தூக்கம் பார்க்கலாம். அன்னைக்கு இருந்த சிஸ்டர்ஸ், சங்கீதாம்மா, மேரி சிஸ்டர், அவங்க தூங்கினுக்கிறாங்க. முடிச்சிட்டிங்களா? நாங்கள் தொந்தரவு பண்ண வேணான்னு பார்த்தேன். மேரி சிஸ்டர், சிஸ்டர் சங்கீதா, இவங்களாம் அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்து ஓன காதறி அழுது போன ஜீவன் திருப்பி வந்துச்சு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆவி நம்ம சரீரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆத்மா நம்ம சரீரத்தில் இருக்கிறது. நம்முடைய சரீரம் எப்படி உண்மையோ அது போல இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற கர்த்தர் வைத்த ஆவி, கர்த்தர் கொடுத்த ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொண்டேன். இந்த சம்பவத்துக்கு முன்னால ஐ வாஸ் நாட் சீரியஸ் அபவுட் த சோல் அண்ட் ஸ்பிரிட். இருக்குன்னு தெரியும், அதை நான் டீச் பண்ணிக்கிறேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியாது. தேவச்சனமே, இந்த ஆத்மா ஆனது தேவன் கொடுத்த தீபமாக இருக்கிறது. இந்த ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்? இளைப்பாற பண்ணணும். இந்த சரீரத்துக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் அவசியமோ அது போல இந்த ஆத்மாவுக்கு என்ன இளைப்பாறுதல் நீங்க தான் கொடுக்கணும். இளைப்பாறுதல் கொடுக்காத பட்சத்தில் இந்த ஆத்மா உள்ள இருந்து கதறி கொண்டு இருக்கும். ஏத்த வீட்டில் சில நாங்கள் ஊருக்கு எங்கேயா போயிடுவாங்க, அந்த நாய் என்ன தெரியுமா செய்யும்? ராத்திரி முழுவதும் ஊழ விடும், ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். சில வீடுகளில் எஜமானம் இல்லை, வீடு பூட்டப்பட்டிருக்கிற நாய் என்ன செய்யும்? ராத்திரி முழுவதும் ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். அது போல தான் இந்த ஆத்மாக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா உங்கள் ஆத்மா ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். ஆத்மாவில் உணர்வு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஆத்மா கதறுகிறதுன்னு. இன்னைக்கு 99.99% ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆத்மாவில் என்ன இல்லை? ஞானம் இல்லாமல் இருக்கிறனால தான் நம்ம we are not under the control of the soul. ஆத்மா நம்மளை ஆளுகை செய்யவில்லை. ஆத்மா ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் இப்படி இருக்கவே முடியாது. ஆத்மா தேவனோடு இணையும் பொழுது, அதுக்கு இளைப்பாறல் இருக்கும் பொழுது, தேவன் சொல்லுவதை ஆத்மா கவனித்து கேட்கும். தேவன் பேசும்போது அது அமர்ந்திருந்து கேட்கும். நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆத்மா உள்ள களி கூறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா சொல்றதுல நாங்கள் உங்களை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது ஏன் தெரியுமா? ஆத்மா என்ன செஞ்சிட்டு இருக்கு? உள்ள உள்ள ஊழ விட்டுட்டு இருக்கு, கதறுது.
அது உணராமல் இருக்கிறது தான் நமக்கு we are not reacting. இந்த ஆத்மா உயிர் இருக்கும் பொழுது அந்த ஆத்மா சொல்லும், ஏய் நீ ஜெபம் பண்ணு. இந்த ஆத்மா பேசும், ஏய் நீ வேதம் வாசி, ஏய் இப்படி ஜெபிக்காத, முழங்கால் போடு. ஒரு சத்தம், ஒரு உணர்வு வருது தெரியுமா, அதான் ஆத்மா பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஊழியக்காரன் நான் என் வாழ்க்கையில் பல முறை அனுபவிச்சிருக்கிறேன். நல்ல சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனாலும் உள்ள ஒரு போராட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டல்லாக இருக்கும். சாப்பிட்ருப்பேன், நல்லா ரெஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு பிரச்சனை இல்லை, குடும்பத்தில், வீட்டில், சபையில், ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே சுமூகமாக போகுது. ஆத்மாவுக்கு சரியான தீனி இல்லாமல் போகும் பொழுது, ஆத்மா இளைப்பாறாமல் போகும் பொழுது, இந்த ஆத்மா உள்ள போராடும் பொழுது, இந்த ஆத்மா நம்மளை ஒரு வேலையும் செய்ய விடாதபடிக்கு ஆத்மா போராடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த யுத்தம் இருக்கு பாருங்க. பேச பிடிக்காது, பார்க்க பிடிக்காது, சத்தம் பிடிக்காது, ஃபோன் எடுக்க பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. அதுதான் இந்த உணர்வு. அப்படி உணர்வு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இருந்தால் தான், ஆத்மா இளைப்பாறுதல் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் சரீரம் மறுரூபமாக முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. These are the two qualities. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2 கேரக்டர் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், learn from me, take my yoke upon you, I am meek and lowly in heart. தாழ்மை, மனத்தாழ்மை. சொல்லுங்க, தாழ்மை, மனத்தாழ்மை. இந்த தாழ்மையும் மனத்தாழ்மை தேவ ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அவசியமான ஒரு காரியம். வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு நாளும் பெருமை வந்துடவே கூடாது. நோ நோ, நாட் அட் ஆல். நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், எல்லாமே நம்ம இருக்கிறது அவனுடைய கிருபை தான். அவனுடைய கிருபை தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஏசிக்கு 2 ஏசி இருக்கலாம், ஒரு காருக்கு 2 கார் இருக்கலாம், ஒரு பைக்குக்கு 2 பைக் இருக்கலாம். முன்ன 10 வருஷத்துக்கு முன்னால் பேங்க்கில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு காலத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் தான் கறி மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டெய்லி கூட இருக்கலாம். பணத்தில் கொஞ்சம் ஆர்டர் ஆசிரிச்சிருக்கிறாரு. வந்துருச்சின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சில்மசம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அழுவாருங்க. தாழ்மையாக இருங்க, எப்போதும் தாழ்மை. அந்த தாழ்மை எங்கே வரணும்? மனத்தாழ்மை. கர்த்தருடைய பந்தியை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. அந்த மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. இன்று நீ பங்கு பெறாவிடில் அன்று நீ என்ன செய்யப்படுவீர்? நியாய தீர்க்கப்படுவீர். இஷ்டத்துக்கு போகிறது, இஷ்டத்துக்கு வர்றது. கேட்டால் அங்கே ஊருக்கு போகிறேன், ஏன் நானும் மனுஷன் தானே, எனக்கும் போகணும் போகக்கூடாதுன்னு ஆசை இருக்குமா இருக்காதா? நான் ஜந்தா, நான் இல்லை கல்லா, எனக்கும் ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாம் குடும்பமாக போனோம், எங்கேயாவது போனோம், எங்கேயாவது போய் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரணும், எங்கேயாவது போகணும், கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. போன வாரம் கூட நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், பாஸ்டர் வாங்க லண்டனுக்கு வாங்க பாஸ்டர், நம்மளோட யூடியூப்பை ஒழுங்காக பார்க்குறவங்க, எனக்கு யாருன்னே தெரியாது. நம்ம ஜோசப் கல்யாணத்துலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யூடியூப்பில் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே. நான் சொன்னேன், எனக்கு அந்த யூடியூப் மேலே சிந்தே கிடையாது. யூடியூபருக்குன்னு நீங்கள் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்து இந்த மாதிரி லைவ் நாங்கள் போடுறோன்னு சொன்னால், எங்கள் லண்டன்லேயே உங்கள் மெசேஜ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் பாஸ்டர், கட்டாயம் வாங்க. ஹவு many ஆஃப் யூ? அன்றைக்கி தான் அவங்க கேட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? 6 பேர். 6 பேருக்கு நாங்கள் டிக்கெட் போடுறோம், வாங்க. வில் பேர் த காஸ்ட், வில் கிவ் யூ அகாமடேஷன். வாங்க, 10 நாள் தங்கிட்டு போங்க. உங்கள் சத்தியத்தை கேட்க நாங்கள் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. பாட்டுக்காரங்களை வர வச்சு நாங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டோம்.
ஆனால் உங்கள் வசனம், நான் சொன்னேன் ஏன் வசனம் இல்லையா, ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. வாங்க பாஸ்டர், வாங்க ஃபேமிலியாக வாங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க. போனோமா போகக்கூடாதா? ஏன் நான் போகல? உங்கள் மூஞ்சிக்காக தான் போகல. நீங்கள் என்னன்னா, நீங்கள் இஷ்டத்துக்கு போயிடுறது. போகிறீங்கள ஒரு வாட்ஸ்அப்பில், பாஸ்டர் நான் போகிறேன், நான் இருக்க மாட்டேன், போகிறது பற்றியில் ஒரு கம்யூனியன் எடுத்துகிட்டு போங்களேன். எனக்கு அவ்வளோ துணிகரமா, அவ்வளோ திமிரா உனக்கு? வேதனையோட பேசுகிறேன் நான். நீ இஷ்டத்துக்கு போவியா, இஷ்டத்துக்கு வருவியா, இஷ்டத்துக்கு கம்மி எடுப்பியா, இஷ்டத்துக்கு போவியா? ஆண்டவர் நியாய தீர்ப்புனால கொடூரமாக இருக்கும். ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் என்னோட ரட்சிக்கப்பட்டு 44 வருஷத்தை ஆண்டவர் இந்த மே மாதம் 2ஆம் தேதி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை வருஷம்? 44 வருஷம் முடிஞ்சுது. 45வது வருஷத்தில் நான் கால் வச்சிருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்ல, தாழ்மையோடு சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் கம்யூனியன் எடுக்காதது 2 முறை தான். ஒரு முறை ஹை ஃபீவர், கடுமையான ஜுரம். இந்த கடுமையான ஜுரத்தில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் போயாச்சு. தனியாக இருந்தேன் நான். ஒரு முறை ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் மேலே பயங்கர கோபம் வந்துடுச்சு. வாடா பெரிய கம்யூனியன், அந்த இயேசு அதுக்கு வாயா. போய் பிலால் ஹோட்டலில் உட்காந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆண்டவரே ஏன் எனக்கு இறங்க மாட்டீங்க? இத்தனை வருஷம் குழந்தை வேணும் 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 வேணும்னு கேட்குறேன், குழந்தை கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? ஏன் ஆண்டவரே? சின்ன குழப்பம், சின்ன ஒரு பிரச்சனை குடும்பத்தில், எனக்கு நீதி செய்ய மாட்டேன்றீங்க. நான் இருக்கிறத பேசுகிறேன், உண்மைதான் பேசுகிறேன், ஆனால் பேசாதன்றாங்க. நான் எப்படி பேசாமல் அமைதியாக இருப்பேன்? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏசுனதெல்லாம் வேணாம். எனக்காக நீ யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. போடா, பெரிய சர்ச்சாது கிரிச்சாது. குட் ஃப்ரைடே சர்ச் சர்வீஸை முடிச்சு பாதிலே ஏஞ்சி நானும் பாஸ்டமாக பாவம் அந்த அம்மா என் கூட மாட்டிட்டு அவஸ்தை அன்னைக்கு. அப்பா வேண்டாம்பா வேணாம், நீ வரலன்னா நான் போகிறேன் போ. மொரட்டு ஸ்பாவம். இந்த 2 முறை தான் என் வாழ்க்கையில் நான் கம்யூனியன் எடுக்காது. நான் அதற்காக ஆண்டவர்கிட்ட ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சு கர்த்தர் ஜோசப்பை கொடுத்தாரு. போராடுன என் வாழ்க்கையில் 2 முறை தான் இந்த 44 வருஷம். ஐயா ஞாயிற்றுக்கிறதீங்கப்பா, நீங்க நினைச்சா எடுக்கிறீங்க, நினைச்சாலும் அந்த ஆத்மா உள்ள கதறுங்க. அந்த ஆத்மா உணர்வு இருந்தால் தான் அந்த உணர்வு இருக்கும், இல்லைன்னா உணர்வு இருக்காது. நீங்கள் மாம்சத்துக்கு தீனி போட சொல்லுங்க, மாம்சத்துக்கு தீனி போட ஆத்மா உள்ள ஊழையிடும். அது ஆத்மா அறிவு இருந்தால் தான் உணர்வு இருக்கும். குஷ்டரோகிக்கு உணர்வே இருக்காது. ரைட்? லெப்ரசி குத்துங்க, அடிங்க, குஷ்டரோகம் பிடித்த மாதிரி இன்னைக்கு சபையில் விசுவாசிங்க உணர்வே கிடையாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பிரச்சனை, போராட்டம். தேவஜனமே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுங்க. உன் ஆத்மா இளைப்பாரி கொண்டிருந்தால் கர்த்தர் உனக்கு தம்முடைய மகிமை விளங்க செய்வார். அல்லேலூயா. பேதுரு சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அதுக்கு முந்தின அதிகாரம் பார்த்தா விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? தாங்க வீட்டையும் நிலத்தையும் எல்லாவற்றையும் விற்று எல்லாம் என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலர் பாதப்படியில் வைத்தாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன இல்லை? ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதையும் கொண்டு வரல,
எதையும் கொண்டு போக போகிறதில்ல. ஒருத்தன் கிறுக்க அமெரிக்காவில் ஒருத்தன் இருந்தானா, அவன் எழுதி வச்சானா, நான் சாகும்போது என் காரோடு உள்ளே புதைக்க வேண்டும். என்னன்னா, என் கார் உள்ளே வச்சு புதைக்கணும்னு அவன் வில் எழுதினானா, என் சொத்து எல்லாம் என் பூனைக்குன்னு. இந்த பட்ட அறிவாளிகளாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது அவங்களுக்கெல்லாம்? எவனோ ஒருத்தான் அவன் நாயை பார்த்து நாயின்ட்டானா, கோர்ட்டில் கேஸை போட்டான். என் பிள்ளை எப்படியா, ஹவு கேன் யூ டெல் இஸ் டாக், ஷீ இஸ் மை சைல்டு. அட பாவி, நீங்கள் அப்படிப்பட்ட வினோதமான உலகத்தில் வாழ்ந்துங்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து என்ன இல்லை, அறிவு இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ரட்சித்து இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்களா ஆமேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா என்ன செய்யணும்? இளைப்பாற பண்ணணும். இளைப்பாற பண்ணாதான் மறுரூபம் அடைய முடியும். உங்கள் ஆத்துமா இளைப்பாறவில்லை, குழப்பம். அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்ஃபியூஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டிஸ். கர்த்தர் செய்வார். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உன் ஆத்மாவை இளைப்பாற பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர்? சாந்தமும் மனத்தாழ்மையும். பிரச்சனை வரும்போது சாந்தமா இரு. சாந்தி யாரா இருக்கீங்களா? இருப்பீங்க. வீட்டில் உங்களை சாந்தின்னு கூடுவாங்க. இந்த சாந்தின்னு பேரை வச்சவங்கெல்லாம் பார்த்தா பூந்தியாக தான் இருப்பாங்க. ஒய்யோ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 , சாந்தகுமாரி யாரோ சிரிச்சு நிற்கிறீங்க. சாந்தமா இருங்க, பதஷ்டப்படாதீங்க. துன்மார்க்கன் கொந்திருக்கிற கடலை போல இருப்பான், நீதிமான் அமர்ந்து இருப்பான். துர்ச்செய்தியை கேட்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? கலங்க மாட்டான். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn. You should have a teachable heart. கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாட்டினா உனக்குள்ள ஏதோ பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீ என்ன பேச, நான் என்ன கேட்கறது? No, not at all. Learn. உட்காருங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. புரியுதோ புரியலையோ, நின்னா காலை ஏஞ்சி நான் வாச வேத பகுதி 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம், அது முழுசா சொன்னால் எனக்கு சொல்ல தெரியாது. நான் கற்றுக்கொண்ட காரியம் 3: பரிசுத்தமாகுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல். 3 காரியம். இதை நான் இந்த சிந்தித்து கொண்டே இருப்பேன். நான் அந்த முழு வசனத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, மனப்பாடமாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற இந்த காரியம் இது 3 தான். ரைட்? இது நீங்கள் சிந்தித்து அந்த ஆத்மாவோடு பேசிக்கொண்டே இருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. கூட்ட முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தூக்கத்திலே ஐயோ என் ஆத்மா சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார பாஸ்டர். அடிக்கடி சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. ஆத்மாவே நீ எனக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ஆத்மாவே, ஆத்மாவோட பேசுங்க. ரொம்ப இஷ்டம். நீங்கள் ஆத்மாவோட பேசுறது ஆத்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறது ஆத்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா ஆத்மா கர்த்தருடையது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாருடையது? கர்த்தருடையது. இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் போஷாக்க கொடுத்துக்கிட்டே இருங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 19வது அதிகாரம், இல்லைன்னா வெளிப்படுத்தல் 3 எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்துங்க.
இதோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நம்ம ஆண்டவர் எங்க நிற்கிறாரியா? அந்த வாசற்படி எங்கய்யா? இருதயமாகிய வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, சத்தத்தை கேட்கிறவன் வாசற்படியிலே நிற்கிறார் என்றது ஒன்று. இரண்டாவது, அவருடைய சத்தத்தை கேட்கிறது ஒரு அனுபவம். கதவை திறந்தால், மூணாவது என்னது? கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, நான் அவனோடு பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் நடக்குது பாருங்க. முதலாவது ஆண்டவர் எங்க வராரு? வாசற்படி. வாசற்படி. He never breaks the doors. He never comes in as a forcible way. ஆண்டவர் கதவை உடைச்சிட்டு உள்ள வருகிற ஆண்டவர் இல்லை. கட்டாயப்படுத்தி வலுப்படுத்தி உன்னை கையை காலை கட்டிட்டு ஆண்டவர் உள்ள வருகிறது தேவன் அல்ல. இஸ் so gentle. அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஆண்டவர் உன்னுடைய வீட்டினுடைய வாசற்படியில் நின்றுக்கிறார். என்னைக்கான உணர்ந்திருக்கீங்களா? Have you ever felt that experience? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன் இருதய வாசப்படி நிற்கிறார். Every day morning he wants to have a visitation. ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவர் உன்னோடு வர, உன் இருதயத்துக்குள்ள வர அவர் விரும்புகிறார். அவரை விரும்புகிற தேவன் எங்க இருக்கிறார்? வாசற்படியிலே இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தட்டுகிறார். அந்த தட்டுகிற நேரத்தில் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். சூனமேத்தி சொல்கிறா, என் நேசரே நீ யார்? இரவு கடந்து போனது, இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? இரவுக்கு உண்டான வஸ்திரத்தை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய விரலை அந்த பரிமள தைலத்தில் உள்ள விட்டு, வாசனை வீசக்கூடிய அந்த தைலத்தில் விட்டு தன்னுடைய கதவு தூரத்தில் என்ன செய்கிறார்? விட்ட உடனே சொல்லுறா, ஐயோ இது யார்? இது என் நேசராயிற்றே. ஐயோ என் ஆண்டவர் வந்துட்டாரே என்று அவர் என்ன செய்கிறா? எல்லாம் மறுபடியும் தான் வஸ்திரத்தை போடுகிறா. போட்டுட்டு என் நேசரை தேடி போகிறா. என் நேசரை காணவில்லை. என் நேசரை கண்டீர்களோ? என் நேசரை கண்டீர்களோ? என் நேசரை பார்த்தீர்களோ? அவர் விரலை பார்த்தேன், ஆனால் நான் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் என்னை கூப்பிட்டார், நானோ கதவை திறக்க முடியவில்லை. தன்னுடைய அன்பின் நிமித்தமாய் அவர் தம்முடைய விரலை அந்த பரிமள தைலத்தை முக்கி அந்த கதவின் சாவி துவாரத்தின் வழியாய் அவர் நீட்டினார். நேசர் என்று கண்டேன், தேடுகிறேன். இப்பொழுது நேசர் எங்கே? என் நேசர் எங்கே? என் நேசர் எங்கே? 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 என் நேசர் எங்கே? மிக பழைய பாட்டு. தேடி அலைந்தேனே, என் நேசர் கடந்தாரே. இப்படியாய் பாட்டு போவோம். அந்த பாட்டில் அந்த காலத்தில் அப்படியே ஆவில ஜெபமணியும் பாடுவாங்க. தேவ பிரசனம் அப்படி இறங்கும். எங்கே? எங்கே? என் நேசர் எங்கே? அல்லேலூயா. அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்ல ஒருத்தர் தான், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர் பாடியிருக்கிறார். அருமையான பாட்டு. அவர் நல்ல வேளை அந்த பாட்டு அவர் மாத்திரம் பாடியிருக்கிறார். அவர் பாடினதான் இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது. எங்கே? எங்கே? என் நேசர் எங்கே? கேட்கிற காலம் வரும். கைவிடப்பட்டவர்கள், ஆத்துமால இளைப்பாறல் கொடுக்காதவங்க கைவிடப்படுவாங்க. சொல்லுங்க, ஆத்துமாவுக்கு இளைப்பாறல் கொடுக்காதவங்க ஆண்டு வருகையில் கைவிடப்படுவாங்க. ஆண்டு ரகசிய வருகையில் என்ன செஞ்சிடணும்? இப்போ நடக்க போகுது. இப்போ உலகம் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, பஹ்ரைன் சேர்ந்துருக்குது, இப்போது ஈரான் கூட. டர்க்கி இத்தனை வருஷமாக இஸ்ரேலோட நட்பு நாடாக இருந்த டர்க்கி இப்போ இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. இதுதான் பெரிய ரகசியம். அந்த நாட்களில் சைமன் ஸ்டான்லி ஐயா சொன்னார், ஷூர் டர்க்கி ஹேஸ் டு கோ வித் ரஷ்யா. அதே வார்த்தை இங்கே சொல்லியிருக்கிறாரு, இதே புல்பீட்டில். எத்தனை பேர் சொல்லு, அதெல்லாம் நம்மளாம் மறந்துடுவோமே. நம்ம தான் போன மாதம் பிரசங்கம் பண்ண திரும்பி இன்னைக்கு பண்ணால் புதுசாக தான் கேட்டுன்னு இருப்பீங்க. நம்ம எல்லாம் மறந்துடுறோமே. எவனாத்த வந்து 5000 ரூபா கொடுத்து கொடுக்கலன்னா மறந்துடுறோம். உண்மையாக சொல்கிறாங்க, நான்லாம் எத்தனையோ எவ்வளோ காசு கொடுத்து நம்ம மறந்துட்டுக்கிறாங்க. ரைட், போ படித்து சொன்னார், அந்த டர்க்கி ரஷ்யாவோட சேரும் பொழுது தான் கோகு யுத்தம் ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 37 அதிகாரம் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சைமன் ஸ்டான்லி சொல்லியிருக்கிறார். இன்னும் அவர் உயிரோட தான் இருக்கிறார். சைமன் ஸ்டான்லியாக்கு 94-95 வயசு ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியல. ஜீசஸ் கமிங் சூன், ஹாய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுதான் சொல்லின்னுக்கிறார். அடிக்கடி சொல்வார், ஐ வில் நாட் டை, ஐ வில் பி டேக்கன் அப் இன் த மிட் ஏர். ஜோரா இதுதான் பேசுகிறார். ஹே, ஹூ ஆர் யூ? ஓ, ஜீசஸ் இஸ் கமிங் சூன், ஜீசஸ் இஸ் கமிங் சூன். அதான் எங்கள் அத்தா சொன்னாங்க, எல்லார்கிட்டையும் தான் சொல்லின்னுக்கிறார். அவர் வேலைக்கு சாப்பிட்றாரு. 94 வயசு முடிஞ்சு போச்சு, 95 வயசு நடந்துகிட்ருக்கு. இப்போவும் யாராவது பைபிள் வாசிக்க சொல்கிறாரு, ஹெட்ஃபோனை போட்டு கேட்குற, புரியுதோ புரியல, கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அதாங்க ஆத்துமா இளைப்பாறுதல். கதவை தட்டும் பொழுது என்ன செய்யணும்? அதுதான் ஆத்மா உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் ஆண்டவர் தட்டினே இருக்கிறாரு. ஆண்டவர் தட்டினே இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பிள்ளை வீட்டில் இருந்து பெல் அடிச்சுது, டிங் டிங். அம்மா திறக்கலை. பிள்ளைக்கு விளையாட்டு பிள்ளை தானே, 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. பெல் என்ன பண்ணிடுச்சு? அழுத்தி பிடிச்சிக்கிச்சு. என்னாச்சு தெரியல, பெல்லு எரிஞ்சு போச்சு. பெல்லு எரிஞ்ச உடனே பக்கத்தில் ஏதோ ஒரு கேட்ஜெட் வச்சுருந்தாங்க, அது பற்றி எரிஞ்சிருச்சு. அது பற்றி எரிஞ்ச உடனே பக்கத்தில் அவங்க அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு நம்மளாம் வச்சுருந்தாங்க, அது எரியுது. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, என்னடா ஸ்மெல் ஒரு மாதிரி வருதுன்னு பார்த்தா ஹால் எரியுது. போட்ட சத்தத்தில் ஆண்டவரே என்ன சொல்லு, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துனோன்னு மேலே இருக்காங்களாம், இறங்கி வந்து தண்ணி அன்னைக்கு அணைச்சாங்க, தண்ணி ஊற்றி அணைச்சி அந்த தீயை அணைச்சி போட்டாங்க. சில ஆளுங்க அப்படி தான், ஆண்டவர் திறக்கலன்னு என்ன பண்ணிடுறது, என்ன பண்ணுறது? நீங்கள் வீட்டில் போய் அழுத்தி பாருங்க. ஃபயருக்கு என்ன நம்பர்? 100க்கு போலீஸு, 102 நம்பர் தெரிஞ்சிச்சு அடிங்கண்ணா. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கண்ணா, அழிச்சு பாருங்க, எரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லைங்க நம்ம ஆண்டவர். தட்டும் பொழுது என்ன செய்யணும்? திறக்கணும். ஆத்மாவோட அறிவுள்ளவன் தெரியும் ஆண்டவர் தட்டுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் காலை 4:30 மணிக்கு தட்டுவார். ஏய் குட் மார்னிங். ஏஞ்சி உட்காந்துருந்தோம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். சே குட் மார்னிங். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு காலை வந்தனம். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பிரதர் பென்னின்னு எழுதுன குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அந்த புஸ்தகத்தை நீங்கள் முடிஞ்சால் வாசிங்க. எப்படி அவர் ஆவியானவருடைய கனெக்ட் ஆகிறாரு. இட்ஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் புக். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். கொஞ்ச நேரம் அவர் பாதத்தில் உட்காந்து பேசுங்க. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு காரியத்தை இப்படி செய்யுங்க ஆண்டவர், அப்படி செய். ஐயோ காலையிலே என்னையா போய் சர்வர் மாதிரி நீ போய் அவருக்கு கமாண்ட் பண்ணுங்கிற.
கலையேஞ்சி ஆண்டவரே நன்றி, இந்த நாள் முழுவதும் நீர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. தட்டும் போது என்ன செய்யணும்? திறக்கணும். ரோதை எட்டி பார்க்கிறா. யாரு? பேதுரு. கதவு திறந்தால ஓடிட்டா. இதுதான் எனக்கு நடந்தது போன வாரம். ஒரு வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் உள்ள வாங்க உள்ள வாங்க. அவர்களோ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவங்களும் பாவம் ராத்திரிலாம் தூக்கம் இருக்காதுல்ல. ஐயோ ஐயோ வந்ததே பெருசு. நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னு பார்த்து தான் இருக்கிறேன், நல்லா பார்ப்பேன். அல்லேலூயா. உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்ட்டு கதவே திறக்காம உள்ளே வாங்க பாஸ்டர் உள்ளே வாங்க திறந்தாதானாமா உள்ள வர முடியும். 2வது முறையும் சொல்கிறேன், சிஸ்டர் திறந்ததானே. இதான் பாஸ்டர். திரும்பி உள்ள போயிட்டாங்க. என்ன சிஸ்டர்? பாஸ்டர் கை ஓடலை, கால் ஓடலை. ஓடாது, ஸ்டக் ஆகிடும். இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படி தான் இருக்கும். அவர் ஒரு இமைப்பொழுது நான் மறுரூபமாக போகிறோம். கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் நேற்று ரொம்ப உட்காந்து யோசித்தேன் ராத்திரி, ஆண்டோட வருகையில் நான் போவேன்னா போக மாட்டேன். நான் போகலாட்டினா எப்படி இருக்கும்? நான் ஏன் போக முடியாமல் போயிடுச்சு? ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ரொம்ப நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். மணி பார்த்தா மணி 1 ஆயிடுச்சு. சரி படுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய காலம் அது. நான் கைவிடப்பட்டா அப்போ எடுத்துக்கொள்ளப்படணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே. அவர் தட்டுவார். இது டெய்லி நடக்கும். இட்ஸ் நாட் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, இது டெய்லி. சில பரிசுத்தவான்களை சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். டெய்லி 4 வேளை வருவார், 5 வேளை வருவாராம் ஆண்டவர். தட்டு வரான், கூப்பிடுவாராம், பேசுவாராம். ஐயோ நம்ம ஆண்டவர் பயங்கர அன்புள்ளவருங்க, பயங்கர பயங்கர அன்புள்ளவருங்க. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். நான் பஞ்சாபுக்கு போயிட்டேன்னு சொல்லி சாப்பிடவே இல்லையா? அது பாஸ்டமன் தண்ணி ஊற்றிடுறாங்கப்பா. 2 வாரம் கழித்து ராத்திரி 1:30 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரேன். என் சத்தம் கேட்டோன்னே அப்படியே எழுந்து நிற்கிது. வெறும் எலும்பு தான் இருந்தது. ஏய் என்னாச்சு? அப்படியே தலை ஆட்டி நான் கொஞ்சம் பாலும் தண்ணி ஊற்றுனேன், குடிச்சிது. பாஸ்டம்மாக்கு என்ன திமிரு, நாங்கள் ஊற்றுன சட்டையே பண்ணல, நீங்கள் ஊற்றுறீங்க. சாப்பிடுது, குடிக்குது. வா வா எல்லாம் வா 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 வா. காலை சர்வீஸ் டைம் ஆச்சுன்னா எல்லாம் படுங்க எல்லாம் படுத்தாச்சு. காலையில் ஆராதனைக்கு 8 மணிக்கு போய் பார்க்குறேன், செத்து கிடக்குது. எவ்வளோ அன்புள்ளது, எவ்வளோ அன்புள்ளது. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், நோ மோர் டாக்ஸ் இன் த ஹவுஸ், நோ மோர். பூனை புசியான், ஜோசப் பேர் வச்சது புசியான். காலை நம்ம ரூமுக்கு அங்கே வரும்போது அந்த ஷெட்டு வேலையை வந்து எங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம். உள்ளே வந்தோன்னே ரூமில் வந்து நான் குத்திக்கவும் பாருங்க, அப்படி குத்தி. சரி மணி 7 ஆனோடனே சரி வா கீழே போகலாம். இன்னொன்று அந்த டோர் திறந்தோடனே ஷெட்டு வெளியே இறங்கி அதுக்கு அங்கே ஊஞ்சல் உட்காந்துருக்கும். த லவ் ஆஃப் த அனிமல்ஸ். இன்றைக்கும் அதை நான் யோசித்து பார்க்குறேன். அந்த அன்பை காட்டிலும் இயேசுடைய அன்பு. ஒருவேளை நான் அந்த மிருகத்தோட அன்பை நான் ஒப்பிடுறதுல என்னை தப்புன்னு நினச்சா அதை மன்னிச்சிருங்க. அந்த அன்புக்கு என் இருதயம் உடைகிறது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு நம்ம இருதயம் சுக்குனராக உடையணுங்க. இட்ஸ் ஸோ லவ்விங். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன், உங்களை விட மாட்டாருங்க, பின்னாலே வருவாருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க.
அப்பான்னு சொல்லி உட்காருங்க, அவரும் பக்கத்தில் உட்காருவார். ஒரு மணி மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் சேர்ல உட்காந்துருக்கிறேன். என் ஆத்மா சொல்லுது, ஏசப்பாக்கு ஒரு சேர் போடு, அவரும் உட்காரட்டும். நீ உட்காந்துருக்கிற, அவர் நிற்கிறாரு. டக்குன்னு முழங்கால் போட்டேன். இன்ஸ்டன்ட்லி முழங்கால் போட்டு சொன்ன, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், நீ நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் உறவாடல் நடந்துட்டு இருக்கோம். ரொம்ப சாஃப்ட்டுங்க அவரு. இஸ் ஸோ சாஃப்ட். வானத்தை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, உங்களை உண்டாக்கி, என்னை உண்டாக்கி, அண்டா சராசரங்களை உண்டாக்கி, பூமியினுடைய எல்லா அளவு அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவ்வளோ மகத்துவமான தெய்வம். நீங்கள் பேசும்பொழுது பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உட்காரும் பொழுது அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவ்வளோ மனத்தாழ்மை உள்ள ஆண்டவருங்க. இந்த மனத்தாழ்மையுள்ள ஆண்டவர் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவுக்கு அவர் தான் எஜமான். He is the master for your soul. அந்த ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன், அந்த இளைப்பாறல் என்னை பெற்றுக்கொள்ள மாட்டாயோ. நான் உட்பிரவேசித்து நான் அவனோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் அவனிலும் அவன் என்னிலும். அவன் என்னிடத்தில் நிலைத்திருக்கிறபடினாலே அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது தேவ பிரசன்னம், ஆண்டவர் உலாவுகிற இடம். ஒரு சிலர் தவிர எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா வருகையில் நம்ம ஆத்மா லைட்டாக இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, நம்ம ஆத்மா ஃப்ரீயாக இருக்கணும், இலை பாரி கொண்டு இருக்க வேண்டாம். அந்த இலை பாரி கொண்டு இருக்கிற நேரத்தில் எக்காலம் சத்தம் இலை பாரி கொண்டு தான் தெரியுங்க. வீட்டில் அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக மணி 7 மணிக்கு ஐயா வந்துடுவார்னு தெரியும். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனைவி என்ன செய்வா தெரியுமா? 6:30 மணிக்கெலாம் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகா வெயிட் பண்ணுறவ தான் பொண்டாட்டி. சில பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க பாருங்க, முந்தின நாள் ராத்திரி கட்டின நைட்டி, பகல் முழுவதும் அந்த நைட்டி. புருஷன் வந்து நிற்பார், வந்துட்டீங்களா? கிட்ட போக முடியாது. எப்படியா குடும்பம்? குளிச்சு கிழிச்சு காலை குளிச்சிட்டேன், சாயங்காலமும் குளிமா, நேசர் வருகிற நேரம் அது, குளி, கொஞ்சம் ஏதோ சென்ட்டு கிண்ட்டு ஏதோ வாங்கு, ஏதோ உன் லெவலுக்கு ஒரு 10 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய் அடி கொஞ்சம் உடம்புல அடிச்சுக்கோ. புருஷனை பார்த்தோன்னே வாங்க வாங்க அத்தான், வாங்க 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 சொல்லு. உன் புருஷன் தானே, தப்பு இல்லையே வாங்கன்னு சொல்கிறதுக்கு. கையை பிடிக்கிறது தப்பு இல்லையே, அரவணைக்கிறதும் தப்பு இல்லையே, ஒரு தப்பு இல்லையே, வாங்க. ஒரு புருஷன்கிட்ட கேட்டேன், ஒரு குடும்ப பிரச்சனை இல்லை, ஏயா என்னைக்காவது உன் வீட்டுக்கு பொண்டாட்டி ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போயிருக்கிறியார்? பாஸ்டர், என்னைக்காவது ஒரு நாள் என் மனைவி என்னை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்காளா? என் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி தலையில் பூ வச்சு என்ன அழகா இருக்கிறா, இவனும் இருக்கிறா. காலையிலே 7 மணிக்கு அவன் தம்பி ஃபோன் பண்ணுவான். எவனோ ஒருத்தாங்க மாமான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். நான் ஆஃபீஸ் போயிடுவேன். வர நேரத்தில் எங்கள் ஆத்தாக்காரி அம்மாக்காரிக்கிட்ட பேசிட்டு கிடப்பா 2 மணி நேரம் 3 மணி நேரம். எங்கே பாஸ்டர் வழங்கும்? ஏம்மா கொஞ்சம் நான் நல்லா தான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. மனவாட்டி புருஷன் வருவோம் நல்லா குளிச்சு சுத்தமாக வாங்கன்னு சொல்கிறது கூட அங்கே வாய் இல்லையா? சொல்ல மாட்டிங்களா? என்ன பக்தி இருக்குது?
என்ன அந்நிய பாஷை இருக்குது, என்ன எதுக்கு பைபிள் இருக்குது? உன் சொந்த புருஷனை நீ ஒழுங்காக பார்க்கலன்னா என்ன? சரிதான்ப்பா, நீ பேயை தான்ப்பா கல்யாணம் பண்ணியிருக்கிற, ஒத்துக்கிறேன். பூனைக்கு வரும்போது பஜ்ஜி வாங்கி வரல, நாய்க்கு புற வாங்கி வரல, எதை வாங்கி கொடு. கடப்பாரோவில் தான் வச்சுருக்கிறானே, என்ன பக்கோடா, சிக்கன் பக்கோடா, மாட்டன் பக்கோடா, ஆட்டுக்கால் சூப், ஏதோ வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் கூடப்பா. உன் கடமையை செய்யுங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அவனும் ஆண்டவரும், சொல்லுங்க, அவனும் ஆண்டவரும் போஜனம் பானம் பண்ணுவார்கள். புருஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா நக்கி வாழ்க்கையில் சாஞ்சு முடிச்சிடும். புருஷனுக்கு எடுத்து வைக்கணுன்றதே கிடையாது. கேட்டால் அவர் வறுப்பே சாப்பிட்டு வந்துடுவார், வறுப்பே அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவார். நான் எங்கள் அம்மாவை பார்த்ததுக்கு மறிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. கல்யாணம் பண்ணுற முந்தின நாள் ஆகஸ்ட் 7 கல்யாணம், 6 நான் வெளியே போயிட்டேன். கல்யாண விஷயமா சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க போயிட்டேன். போயிட்டு ராத்திரி 11:45 வந்தாங்க. தம்பி சாப்பிட்டியாப்பா? நாங்கள் இல்லைம்மா. சரி அம்மா சுட சப்பாத்தி சுடுங்க. அழகாக எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. சுட சப்பாத்தி செஞ்சுட்டு, அம்மா வாங்கம்மா கடைசியாக என் கூட உட்காந்து சாப்பிடுங்கம்மா. நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா தெரியும். கம்பெனி விஷயமா அதுக்கு மீட்டிங் எங்கேயா போயிட்டு நல்லா சாப்பிட்ருவேன். ராத்திரி வீட்டுக்கு 12:30 மணிக்கு வரும்போது திரும்பியும் 2வது முறையாக சாப்பிடுவேன் நான். ஏன்? அம்மாக்காக. அம்மா ஊட்டுங்கம்மா. ஊட்டிட்டு கேட்பாங்க, தம்பி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தியா? ஆமாம்மா இருந்தவா. சரி வேற என்ன? வேற ஒன்றும் இல்லைம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சாப்பிடுவான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும். யார்கிட்ட நான் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். எத்தனையோ பெண்கள் என்கிட்ட வந்து வாலண்டியராக கேட்டாங்க, அண்ணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 1 இல்லை 2 பேர் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், ஒரு பெரிய பீடி கம்பெனி ஓனர், அவங்க மக என்கிட்ட வந்து, அண்ணா ப்ரப்போஸ் பண்ணுறேன் நான். அப்படியா? எங்கள் அப்பாட்ட போய் பேசு. எதிலும் தலையிட மாட்டாங்க. அம்மா சொல்லி கொடுத்த உடனே அவனை கர்த்தருக்கு பயப்படுப்பா. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் நீங்களும் சாட்சி, கர்த்தரும் சாட்சி. இது வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய செக்ஷுவல் லைஃப்பில் கர்த்தர் இது வரைக்கும் அவர் கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே எந்த கெட்ட பேர் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மனைவி உடையவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரே புருஷனுடைய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க இருக்குது பாருங்க 2 3 பார்த்தீங்களா? சொல்ல வரலையே, வராது. அத்தானை விட்டு மாமா விட்டு எவனா ஒருத்தன் சித்தப்பா நினச்சினுங்கிறது இலைப்பாறு இருக்காதுங்க. நேற்று கூட நான் சொன்னேன், தவறான முறையில் பிறந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர். நேற்று மே 1 ஆஃப்டர் 14 இயர்ஸ், ஆஃப்டர் 14 இயர்ஸ் தவறாக நடந்து பிள்ளை பிறந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும்? அந்த பிள்ளை 2 மாதமாக ஃபீவர்
மாதவன் ஆஸ்பத்திரியில் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், எலி ஜுரம், அந்த முயல் ஜுரம், அந்த எலி ஜுரம்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பண்ணி காய்ச்சல் எல்லாம் கோழி காய்ச்சல்லாம் எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. திரும்பியும் அந்த ஆஸ்பத்திரி அங்கே கடைசியாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் தான் கண்டுபிடிச்சாங்க பிளட் கேன்சர்னு. ஆண்ட கேட்டேன், ஏப்பா அந்த பிள்ளை தப்பி தவறி பறந்துருச்சு, அந்த இதுக்கு காரணம் அந்த ஆளையோ அந்த ஸ்திரீயோ நீங்கள் பண்ணக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளை பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே அந்த பிள்ளையை எனக்கு நான் தெரிந்து கொண்டேன், அவள் என்னுடையவள். ஆண்டவர் அது எப்படி? ஆமாம், ராகாப்புடைய பாட்டி பேரன் தானே நான். வம்ச வரலாறுல யார் வரா? இயேசுட வம்ச வரலாறுல அங்கே இருக்கிறான். ஆத்மா வாழ்வதற்கு என்ன சினிமா செய்யுங்க, உக்காந்து ஆண்டோட போஜனம் பண்ணுங்க, பாட்டை பாடுங்க, வேதத்தை வாசிங்க, ஆத்மாவை இளைப்பார பண்ணுங்க. லெட் யுவர் சோல் பி ரெஸ்ட். சண்டையா காமனார், குழப்பமா அமைதியார், அமர்ந்துருங்க. உங்கள் ஆத்மா இளைப்பாரும். உங்கள் ஆத்மா இளைப்பாறவில்லை என்றால் உங்களை அலைய வைக்கும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பாருங்க. You will be strictly judged. Judgment will bring forth shame on that day. கவனமாக இருங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதை வாசல் பண்ணிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கதவை திறந்தால் கதவை திறந்து. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கதவை தராங்க. ஆண்டவர் உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. நான் அவனோட பிரவேசித்து நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவான். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் let me dine with your father, let me have supper with you father, let every day, ஒவ்வொரு நாளும். பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனையை போராடுவதற்கே நேரம் ஆயிடுது. ஐயோ, இதில் பிசாசுடைய தந்திரம், பிரச்சனையை கொடுத்து, குழப்பத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் தேவராஜ்யத்துக்குள்ளே போகணும், நான் ஆண்டோட உட்காந்து போஜனம் பண்ணணும். வேதம் வாசிங்க, புரியுதோ புரியலையோ ஜெபிங்க. நல்ல கரத்தை உயர்த்தி, கரத்தை அசைத்து, தலையை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருங்க. மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. வல்லமை உள்ள தேவன் அவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் உங்களோடு உட்பிரவேசிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சில ஆளுக்கு மரணம் வரும், சில வீடுகளில் குடும்பங்களில் மரணம் ஏற்படும். ஆனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அதன் காலத்தில் கர்த்தர் உனக்குன்னு எனக்குன்னு வைத்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே, இனி ஜீவிப்பது நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இனி ஜீவிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை சொல்லி, என்னுடைய சூழ்நிலையை சொல்லி, ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புவதை காட்டிலும் ஆண்டவரே எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நானும் நீங்களும், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரோடு இப்பவே பேச ஆரம்பிங்க. ஆமென். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆண்டவருடைய அன்பு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயோ, அவர் பிறந்த குழந்தை காட்டிலும் he is so sweet and tender. Hallelujah. அது எனக்கு சொல்லவே தெரியல. எத்தனையோ முறை நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். He is so sweet and gentle. அவர் எவ்வளவு அழகானவர். ஒரு சிரிச்சா, ஓ God, அவருடைய பார்வை எவ்வளவு அன்பான பார்வை. ஓ God, அந்த இயேசுவை நம் உள்ளத்துல வைத்து நாம் அவரோடு போஜனம் பண்ண
அவர் என்னோடு போஜனம் பண்ண ஒவ்வொருவரும் அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது நமக்கென கர்த்தர் நித்திய ராஜ்யத்திலே அந்த வீட்டிலே நம்மை சேர்த்து கொள்ள மட்டும் அவர் நம்மளை விடவே மாட்டார். He never forsake you. அவருடைய விடவே மாட்டார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. Be in rest. உன் ஆத்மாவுக்கு இளைப்பாற பண்ணுங்க. உன் ஆத்மாவுக்கு போஷாக்கு கொடுங்க. உங்க ஆத்மாவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் உனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். எல்லாம் கரலை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் என் கூட வாங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் காலையில என் கூட வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் கூட தங்கி இருங்க, நானும் உம்மோடு தங்கி இருப்பேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. You may have hundreds of problems, you may have hundreds of rough situations, but no, don't forget, don't make room for the negative thoughts. You are not alone. நீ தனிமையா இல்லை. அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழகு உள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் மனத்தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அவர் வார்த்தையினால் வர்ணிக்கவே முடியாது. அந்த ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அந்நிய பாஷை பேசுறதா இருக்கலாம். தட்ஸ் ரைட், ஓகே, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்பொழுது அந்த தெய்வ அன்புக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான் எனக்கு அப்பா, அவர் மாத்திரம்தான் எனக்கு ஆண்டவர், அவர் மாத்திரம்தான் ராஜா. நான் அவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கம் இன் மை ஹார்ட் லார்ட், கம் இன் டு மை ஹார்ட் லார்ட், கம் இன், என் உள்ளத்துல வாங்க என்று வரவேற்க நான் இன்னிலிருந்து நான் என்ன செய்ய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிறாங்களா? நீங்க எழுப்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எவ்ரி டே, the moment you get up from your bed, the first thing say, ஆவியானவரே என் உள்ளத்துல வாரும், come into my heart, hallelujah, into my heart. Into my heart, into my heart, come into my heart, Lord Jesus. உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்திலே வாசம் பண்ணும், என் உள்ளத்திலே உலாவிக் கொண்டு இருப்பீராக, என் உள்ளத்திலே அசைவாடுவீராக. இன்று முதல் நான் உனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அமர்ந்திருக்க அந்த சிங்காசனத்தினுடைய ஆண்டவரே அமர்ந்திருக்கிற உங்களை உடைய பாதத்தை பிடித்து முத்தம் செய்ய எனக்கு கிருபை செய்யும். இந்த தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.